உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மகளிர் அணி அதே போல மகளிர் தொண்டர் அணி ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருது. இந்த ஆலோசனை கூட்டம் பற்றின கூடுதல் தகவல்களை கேட்போம். செய்தியாளர் பாஸ்கர் நம்முடைய இணைகிறார். பாஸ்கர், இப்போ அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்கு? ஓகே சலீம், இப்போ பாஸ்கரை தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்மளுக்கு பார்த்தோம், இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்ச அந்த கள ஆய்வு குழு கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னாடி திமுக தலைவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய காரணங்களும் சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக மகளிருக்கு வந்து தமிழ்நாட்டு மகளிருக்கு வந்து விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருந்திருக்கு. அந்த செல்வாக்கை வந்து நம்ம அவ்வளவா நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலை, அதில் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இப்போ மகளிர் அணியோடைய ஆலோசனை கூட்டமும் நடக்குது. பாஸ்கரும் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். பாஸ்கர், இப்போ அந்த ஆலோசனை கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன, யார் யாரெல்லாம் இதில் கலந்துட்டு இருக்கிறாங்க, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமை வகிக்கிறாரு அப்படிங்கிறத காட்சிகள் மூலமாக பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன விவரிங்க? தற்போது மகளிர் அணியுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தின் வாயிலாக தேர்தல் முடிவுகள் குறித்து இவங்க ஆலோசிக்கிறாங்க. ஏற்கனவே 38 மாவட்டங்களுக்கான ஒரு கள ஆய்வுக்காக ஒரு 2 பேர் கொண்ட குழு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நியமிக்கப்பட்டு அவங்களும் அந்த கள ஆய்வு முடிவுல தொடர்ந்து வந்து வழங்கி வரக்கூடிய நிலையில தற்போது அண்ணா அறிவாலயத்துல மகளிர் அணி சார்பாக நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திலையும் திமுகவுடைய துணை பொதுச் செயலர் கனிமொழி மற்றும் டி.ஆர். பாலு உள்ளிட்டவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் திமுக தலைவரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உரை நிகழ்த்த உள்ளார். முன்னதாகவே வந்து 38 மாவட்டங்களில் கலாய்வு குறித்தான புகார்களை வந்து அடுக்கடுக்காக டிராலியில எல்லாம் வச்சு கொண்டு வந்து திமுகவுடைய தலைவருடைய இல்லத்துல வந்து கொடுக்குறாங்க, அண்ணா அறிவாலயத்துல கொடுக்குறாங்க. அது குறித்தான ஒரு ஆலோசனையும் தனியாக நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் மகளிர் அணிகளுடைய ஒரு ஆலோசனை கூட்டமும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திமுகவுடைய தேர்தலுடைய தோல்விக்கான காரணங்களை என்னங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு கூட்டமாகவே இந்த கூட்டத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வரக்கூடிய தேர்தல்கள் மற்றும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள், கூட்டணி உள்ளிட்டவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு என்னென்ன முடிவுகளாக எடுக்கலாம் அப்படிங்கிறது குறித்து கருத்துக்களை கேட்கிறாங்க. அதுக்கான ஆலோசனை கூட்டமாகவும் இந்த கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். சலீம், இப்போ திமுக எம்பி கனிமொழி தலைமையில் இந்த கூட்டம் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதே போல் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். எப்படியும் வந்து இந்த மகளிர் அணி நிர்வாகிகளும் நிறைய விஷயங்களை முன்வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவில் என்னென்ன தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.